ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு ஜூலை 10 சிறுகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாரும் வந்து இன்னும் சீதாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அருண் டென்ஷன் ஆகுறாரு. அப்புறமா அவங்க அம்மா கிட்ட வாமா எல்லார்கிட்டயும் கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொன்னோடனே, இப்ப அண்ணாமலை வந்து அருணை கூப்பிட்டு என்ன நீ இவ்வளவு கோவப்பட்டுட்டு இருக்கிற, அவங்க வந்து அவங்க மூத்த மக கல்யாணத்தை இப்படிதான் ரொம்ப கஷ்டப்பட்டு நடத்தினாங்க. இப்ப ரெண்டாவது பொண்ணுக்கும் அந்த மாதிரி வந்து நிக்குது, கொஞ்சம் பொறுமையா இருப்பா, அவன் வந்துருவான் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை வந்து அருணை வந்து சத்தம் போடுறாரு. அப்ப பார்த்து கரெக்டா சீதாவும் மீனாவும் வராங்க. அப்புறமா எல்லாரும் மண்டபத்துக்குள்ள போயிடுறாங்க. பின்னாடியே முத்துவும் வந்து செல்வம் படி கைத்தாங்களா பிடிச்சு கூட்டிட்டு வராரு. அங்க உள்ள வந்தோடனே எல்லாருமே முத்துவ ஒரு மாதிரியா பாக்குறாங்க, குடிச்சிட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. கல்யாண வீட்டுக்கு இப்படியா வருவாங்கன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு மாதிரியா பேச ஆரம்பிக்கிறாங்க. இங்க கல்யாணத்துக்கு எல்லாமே ரெடி பண்ணி மீனா கிட்ட வந்து தாலி எல்லார்கிட்டயும் அச்சதை எடுக்கிறதுக்காக ஆசீர்வாதம் பண்ணிட்டு வரும்போது முத்து கிட்ட வந்து கொடுக்குறாங்க. முத்து எடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு. அப்புறம் செல்வம் எடுத்து முத்துவோட கையில கொடுக்குறாரு. கல்யாணம் முடிஞ்சிருது. எல்லாருமா வந்து முத்துவதான் ஒரு மாதிரி பாத்துட்டே இருக்கிறாங்க. இப்போ அண்ணாமலை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு வாங்க நம்ம போலாம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. இப்போ மீனா வந்து முத்துவ போட்டோ எடுக்க கூப்பிட வராங்க. அப்ப முத்து என்ன சொல்றாருன்னா, இங்க பாரு, நான் சீதாக்காக தான் இங்க வந்தேன், இனிமே உனக்கு எனக்கு எதுவும் இல்லை, வீட்டு பக்கம் வந்துடாதன்னு சொல்லிட்டு முத்து அங்க இருந்து அவரும் கிளம்பிடுறாரு. இங்க வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. வீட்டுல என்ன ஆகுதுன்னா, வீட்டுல போய் உட்கார்ந்த உடனே விஜயா மனோஜ் எல்லாருமே திட்ட ஆரம்பிக்கிறாங்க முத்து அப்ப இல்ல திட்டுறாங்க. இந்த மாதிரி இவனால நமக்கு தான் அசிங்கமா போயிடுச்சு, இவனுக்கு இதே வேலையா போயிடுச்சு, எதுவும் இதனால இந்த மாதிரி குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்றான் அப்படிங்கும்போது ஸ்ருதி மட்டும் முத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க. அவர் என்ன சும்மாவா குடிச்சாரு, அதுவும் இல்லாம எங்க இடத்துல எல்லாம் இந்த மாதிரி தனியா ஒரு இது பண்ணி ஜென்ஸ் எல்லாம் தனியாவே இந்த மாதிரி குடிப்பாங்கன்னே இப்போ ரோஹிணி என்ன சொல்றாங்கன்னா, உங்க இடத்துல அது இருக்கலாம், இங்கன்னா யாரும் அப்படின்னா இல்ல, எல்லாரும் எப்படி நம்மள இன்சல்ட் பண்ற மாதிரி பார்த்தாங்க, நீங்களே பாத்தீங்களா அப்படிங்கிற மாதிரி ஸ்ருதி கிட்ட கேக்குறாங்க. அப்புறமாத்து முத்து வர்றாரு. உள்ள முத்து வந்தோடனே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்ன திட்டுப்பான்னு சொல்லி கேக்குறாரு. அண்ணாமலை எதுவும் பேச மாட்டேங்கிறாரு. ஒவ்வொருத்தர்கிட்டயா போய் போய் என்ன திட்டுங்கன்னு கேக்குறாங்க. கடைசியில யாருமே என்ன திட்ட மாட்டீங்களா, என் முன்னாடி என்ன ஏமாத்திட்டு போயிட்டா, நீங்களே என்ன யாருமே திட்டாம என்ன ஏமாத்திட்டீங்கல்ல, கொஞ்சமா கோவம் இருந்தா திட்டுவாங்க, நிறைய கோவம் இருந்தா எப்படி திட்டுவாங்க இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ.